செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடியில் மீட்பு பணிகள் தீவிரம். ஹெலிகாப்டர் ஜேசிபி உதவியுடன் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் பத்திரமாக மீட்பு. தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் 3 நாட்களாகியும் வடியாத மழைநீர். தண்ணீரை விரைந்து வெளியேற்ற பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் வேண்டுகோள். தூத்துக்குடியில் குளங்கள் கண்மாய்கள் உடைந்து பெருக்கெடுத்த தண்ணீரால் ஊரக தேசிய நெடுஞ்சாலைகள் சேதம். பல்வேறு கிராமங்கள் தனி தீவுகளாக மாறியுள்ளதால் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதில் சிரமம். தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை நாளை நேரில் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நேரில் செல்ல உள்ளதாக தகவல். தூத்துக்குடி, நெல்லையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தென்காசியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. ஸ்ரீவைகுண்டத்தில் 3 நாட்களாக விரைவு ரயிலில் சிக்கி தவித்த பயணிகள் பத்திரமாக மீட்பு. மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் சிறப்பு ரயில் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து ரயில் பாதை வழியாக நடந்து வெளியேறிய பயணிகள், குழந்தைகள், முதியவர்களுக்கு உணவு, தண்ணீர் வழங்கி நெகிழ வைத்த கிராம மக்கள். நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் வடிந்தது. தண்ணீர் வடிந்த பகுதிகளில் நிவாரணப் பணிகள் தீவிரம். வரலாறு காணாத மழையால் புரட்டி போடப்பட்ட நெல்லை, தூத்துக்குடியில் மீட்பு பணிகள் தீவிரம். களத்தில் இறங்கி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை வேகப்படுத்திய அமைச்சர்கள். தூத்துக்குடியில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த கர்ப்பிணி ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. உணவு மற்றும் மருந்து பொருட்களும் ஹெலிகாப்டர் மூலம் விநியோகம். தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் 10 பேர் உயிரிழப்பு. அனைத்து பகுதிகளிலும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாக தலைமை செயலாளர் விளக்கம். பெருமழையால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மக்களவை அத்துமீறல் குறித்து விளக்கம் கோரியதால் மேலும் 49 எம்பிக்கள் சஸ்பெண்ட். இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் எண்ணிக்கை 141ஆக உயர்ந்தது. நூற்று 41 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். ஒன்றிய அரசை கண்டித்து நாடு தழுவிய போராட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவிப்பு.
கச்சா எண்ணெய் படலத்தால் பாதிக்கப்பட்ட எண்ணூரில் மீனவர்கள் போராட்டம். தமிழ்நாடு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை. IPL வரலாற்றில் முதல் முறையாக 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஏலம் எடுக்கப்பட்ட வீரர்கள். மிச்சல் ஸ்டார்க் 24 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கும், பாட் கமின்ஸ் 20 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை. தூத்துக்குடி மாவட்டம் பேரூர் பகுதியில் தாமிரபரணி ஆற்று வெள்ளம் புகுந்ததில் வாகைக்குளம் ஸ்ரீ வைகுண்டம் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆற்றின் மறுக்கரையில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தனி தீவுகளைப் போல மாறியுள்ளன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். இந்த தாமிரபரணி ஆற்று வெள்ளமானது பல கிராமங்களுக்குள்ள தொடர்ந்து உள்ள புகுந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் தற்போதும் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு தீவு போன்ற நிலையில் பொதுமக்கள் அங்கே சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை என்றது இருக்கிறது. தற்போதும் கூட இந்த ஸ்ரீவைகுண்டம் செல்லக்கூடிய சாலையில் பேரூர் என்ற ஒரு கிராமத்தின் அருகே காட்டாற்று வெள்ளம் முழுமையாக அடித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால சாலை முழுவதுமே துண்டிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நீளம் வர அந்த சாலை முழுவதுமே வெள்ள நீர் என்பது முழுமையாக அடித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதன் காரணமாக இந்த சாலை வழியாக வாகனங்கள் ஏதும் கடக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. சாதாரணமாக நடந்தும் செல்ல முடியாம, கனரக வாகனங்கள் மூலமும் செல்ல முடியாம இந்த வழியா படகு எடுத்துட்டு போனாலும் ஆத்தோட அடிச்சுட்டு போற மாதிரியான ஒரு நிலையில தான் இந்த பேரூர் அருகே சாலை துண்டிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பேரூர் சாலைக்கு அந்த பக்கம் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல பொதுமக்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறதாக இங்க அவங்க காத்துட்டு இருக்கக்கூடிய உறவினர்கள் சொல்றாங்க. சிவகொண்டம் டு தூத்துக்குடி போற மெயின் ரோடு இந்த ரோடு தான். கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிராமங்கள் இங்கே இருக்குது. நேற்று மதியம் இந்த வெள்ளம் ஊருக்குள்ளே வந்தது. எந்த ஒரு தகவலும் இல்லை, ஃபோன் கான்டாக்ட் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம ஊருக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எதுவுமே போக முடியல. வெள்ளம் அவ்வளோத்துக்குள்ளே கரபரண்டு ஓடிட்டு இருக்கு. உங்கள் உறவினர்கள் உள்ளே இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அது எந்த ஊரில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க? எவ்வளோ குடும்பங்கள் அங்கே மொத்தமாக இருக்காங்க? மொத்தமாக இங்கே இருக்குது எப்படி ஒரு 450 குடும்பம், ஒரு 500 குடும்பம் இருக்குது இந்த கிராமத்தில் மட்டும். அவ்வளோ பேர் இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி எந்த விதமான ஒரு ஃபுட்டோ தண்ணியோ வாட்டரோ எதுவுமே கொடுக்கல. ஆடு மாடு எந்த ஆடு மாடும் வீட்டில் கிடையாது. மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான சாப்பாடு கொடுத்தாங்கிறதே தெரியல. அவங்களோட வாழ்வாதாரமே சுத்தமாக போச்சு. இந்த ஒரு கிராமம் இல்லை, இதை சுற்றி இதுக்கு அடுத்து சாமியாத்து பக்கத்தில் சின்ன சின்ன கிராமங்கள், குட்டி குட்டி கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிராமங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் நிலைமை என்னன்னே தெரியல. இந்த ஒரு கிராமம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. இதுக்கு அடுத்து தான் நம்ம ஊருக்கு வெளியே அவுட்ரு போகிற மாதிரி இருக்குது. செய்திங்கநல்லூர் தாண்டி திருச்செந்தூர் வரைக்கும் எந்த ஒரு தகவல் தொடர்பும் கிடையாது. நெட்வொர்க் நேற்று போன நெட்வொர்க் இன்னைக்கு வரைக்கும் நெட்வொர்க் இல்லை. அவங்க என்ன ஆச்சு என்ன பண்ணாங்க. நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். ஃபேமிலியெலாம் அந்த ஊரில் மாட்டியிருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு காலையிலேருந்து வந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். காலையில் போன வெள்ளம் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு பிட்டு கூட தண்ணி குறையலை. நேற்று 1 லட்சம் கண்ணாடி திறந்துருக்கான்ருக்காங்க. இன்றைக்கி 50,000 கண்ணாடி இன்னும் இப்போ தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஆற்றுல வெள்ளம் குறைஞ்ச மாதிரி இல்லை. நான் காலையில் எந்த அளவுக்கு தண்ணி இருந்ததோ அதே தண்ணி தான் இப்பவும் இருக்குது. இது குறையிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இல்லை. இப்போ இந்த பிரதான சாலையை கடந்து தான் ஸ்ரீவைகுண்டம் போகணும் அப்படின்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் இந்த சாலையிலே போக வேண்டிய சூழல் இருக்குது. அந்த இடைப்பட்ட தூரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருப்பதாகவும், ஒவ்வொரு கிராமத்திலையுமே தலா 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உள்ளே சிக்கிட்டு இருக்கிறதாகவும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய நிலை என்னவென்று தெரியாமல் இங்கே வெளியே உறவினர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சோகமான சூழல் தான் இந்த பேரூர் பகுதி அருகே நிலவி வருகிறது. உள்ளே சிக்கிட்டு இருக்கக்கூடிய பல ஆயிரம் மக்களுடைய உணவு, பால், தண்ணீர் போன்ற அத்தியாவசிய தேவைக்கான ஏற்பாடுகளையும் மருத்துவ தேவைக்கான ஏற்பாடுகளையும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதும் இந்த ஊர் மக்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன், சன் நியூஸ். வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 2 மாவட்டங்களிலும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மழை நின்ற போதிலும் தூத்துக்குடியில் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் நகருக்குள் செல்ல முடியாமல் கனரக வாகனங்கள் எல்லையிலேயே 3வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளன. காமராஜர் சந்தையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான காய்கறி மூட்டைகள் தண்ணீரில் மிதக்கின்றன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. நீதிமன்ற வளாகமும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. தெற்கு காவல் நிலையம் இடுப்பளவு தண்ணீரில் மூழ்கியதில் ஆவணங்கள் சேதமடைந்தன. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்களும் தண்ணீரில் மிதக்கின்றன. எரிபொருள் தட்டுப்பாட்டால் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் இந்நிலையில் பெரியார் பேருந்து நிலையத்தில் மார்பளவுக்கு தேங்கியிருந்த வெள்ளம் முழங்கால் அளவுக்கு குறைந்துள்ளதை அடுத்து மீட்பு பணிகள் வேகம் எடுத்துள்ளன.
விமான நிலையம் அருகே மேம்பாலத்தின் அடியில் சிக்கியவர்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டனர். SBI காலனியில் வீடுகளின் தரைத்தளம் வெள்ளத்தில் மூழ்கியதால் முதல் தளத்தில் மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர். கருங்குளத்தில் வெள்ளம் பாய்ந்தோடுவதால் விளைநிலங்கள் ஏரி போல காட்சியளிக்கின்றன. மீனவர்களும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் படகுகளில் சென்று பொதுமக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். முரப்பநாடு, அகரம், வல்லநாடு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. அப்பகுதியிலும் படகுகள் மூலம் மீட்பு பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அவங்கெல்லாம் திடீர்னு வெள்ளம் வந்ததுனால தோட்டக்காட்டில் பிறந்த குட்டினால 100 குட்டிலாம் போன குட்டி தான் இருக்க தான் செய்யுது ஒவ்வொரு ஆளுங்களுக்கு. 100 குட்டிலாம் ஆமாம், 100 குட்டிலாம் ஒரு ஆளுக்கு செட்டு தொழு பண்ண மாதிரி செட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. ஆமாம், 100 குட்டி போட்டது செம்பரி குட்டிகள் போட்டிருந்து 100 குட்டி போட்டிருந்த குட்டிலாம் அப்படி போயிருச்சு. இங்கே இதில் இவங்ககிட்ட போட்டிருந்தெல்லாம் ஏகப்பட்ட செட்டு போட்டிருக்காங்க. வளர்ப்பு குட்டிகள் ஏகப்பட்டது. அது ஏகப்பட்டது போயிட்டு கோழி பண்ணை, ஒரு கோழி பண்ணை அவங்களுக்கு ஃபுல் லாஸ். ஆமாம், முதல் மலையிலையும் போயிட்டு ரெண்டாம் மட்டும் மறுநாளும் நேற்று கம்ப்ளீட்டாக துப்புரா வீட்டுக்குள்ளே தண்ணி. ஏகப்பட்ட சின்ன குழந்தைங்க எல்லாம் ஒரு மேடு மட்டும் இருக்குது. அந்த மேட்டில் கொண்டு எல்லாத்தையும் வச்சுருந்தோம். மற்றபடி அரிசி, சாப்பாடு, கடை எல்லாமே கீழ் பக்கத்தில் தான் இருந்துச்சு. கீழே எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிட்டு. 27 ஆடு இருந்துச்சு நம்மகிட்ட. மாதிரி கோழி, மாடு எல்லாமே போச்சு. ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் மீட்கப்பட்ட கர்ப்பிணி உள்பட 4 பேர் மதுரை விமான நிலையத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் மூலம் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் ஹெலிகாப்டர் மூலமாக விநியோகிக்கப்பட்டது. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் செல்லும் 4 வழிச்சாலையில் உள்ள அந்தோணியார்புரம் என்கிற இடத்தில் கோரம்பள்ளம் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக பாலம் இடிந்து விழுந்தது. இதனைத் தொடர்ந்து தற்காலிக சாலை அமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நேற்று முதல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே பத்மநாபமங்கலம் பகுதியில் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. தூத்துக்குடியில் கோரம்பள்ளம் குளம் உடைந்து அதனை சுற்றியுள்ள 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இடுப்பளவு வெள்ளம் வடியாத நிலையில் டிராக்டர்கள் மூலம் மக்கள் வெளியேறி சுற்றியுள்ள மாதவநகர், PSP நகர் மற்றும் திருச்செந்தூரில் மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். தோப்பூரில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம் வடிய தொடங்கியதால் உறவினர்கள் வீடு, மண்டபங்களில் தஞ்சமடைந்திருந்தவர்கள் திரும்பி வருகின்றனர். தூத்துக்குடி முத்தாலம்மன் காலனியில் மீட்பு பணிகளை மக்களவை உறுப்பினர் கனிமொழி பார்வையிட்டார். வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்த அவர் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் வெள்ள நிவாரணம் மற்றும் மீட்பு பணிக்கு கூடுதலாக அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளை நியமித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி
தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் பெருமழை வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயலுக்கு முன்பும் பின்னரும் அரசு எடுத்த நடவடிக்கைகளால் சென்னை உள்பட 4 மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டதாக கூறினார். ஒன்றிய அரசிடம் தற்காலிக வெள்ள நிவாரண நிதியாக 7,033 கோடி ரூபாயும், நிரந்தர சீரமைப்பு பணிகளுக்கு 12,659 கோடி ரூபாயும் கோரியிருப்பதாக தெரிவித்தார். இந்த நிலையில் நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பெருமழை பெய்து இருப்பதாக கூறியுள்ள அவர், ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்ததால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். வானிலை ஆராய்ச்சி மையம் குறிப்பிட்ட மழை அளவுக்கு பல மடங்கு அதிகமாக மழைப்பொழிவு இம்மாவட்டங்களில் வரலாற்றில் இதுவரை பதியப்படாத அளவுக்கு ஏற்பட்டது. எடுத்துக்காட்டாக காயல்பட்டணத்தில் 94 சென்டிமீட்டர் மழை, அப்பகுதியே வெள்ளக்காடானது. ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழைப்பொழிவு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள், IAS அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு முழு வீச்சில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெறுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் பாதிப்புகளை நாளை தாம் நேரில் சென்று பார்வையிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை பெருவெள்ளத்திற்காக வைக்கப்பட்ட கோரிக்கையுடன் தென் மாவட்ட வெள்ள சேதங்களை இணைத்து கோரிக்கை வைப்பதற்காக பிரதமர் அவரிடத்தில் நேரம் கேட்டிருந்தேன். இன்று இரவு 10:30 மணிக்கு நேரம் ஒதுக்கி உள்ளார்கள். தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை முழுமையாக பிரதமர் அவரிடம் நேரில் நான் வழங்கப் போகிறேன். இந்த 4 மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்களது வாழ்வாதாரங்களை திரும்ப உருவாக்க உடனடி நிவாரணமாக தேசிய பேரிடர் நிவாரண நிதி வழங்கிட மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் கோர இருக்கிறேன். இன்னைக்கு இரவு பிரதமரை பார்த்துட்டு நிலவரத்தெல்லாம் சொல்லிவிட்டு மெமரண்டமாக கொடுத்துட்டு நாளை காலையில் நேரடியாக நான் தூத்துக்குடிக்கு போகிறேன், திருநெல்வேலிக்கு போகிறேன். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மக்களை காத்தது போல தென் மாவட்டங்களிலும் பாதிப்புகளில் இருந்து மக்களை காப்போம் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். மழை பாதிப்பு தொடர்பாக ஆளுநர் ரவி ஆலோசனை நடத்துவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதல்வர், கொரோனா போன்ற பேரிடரின் போது பிரதமர் தான் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி ஆலோசனைகளை வழங்கியதை சுட்டிக்காட்டினார். அந்த நேரத்தில் குடியரசுத் தலைவர் ஏதாவது செய்து இருந்தால் என்ன ரியாக்ஷன் ஏற்பட்டு இருக்குமோ அதே ரியாக்ஷன் தான் இப்போது என்று கூறியுள்ளார். இதனிடையே தென் மாவட்டங்களில் மீட்பு பணிகளுக்காக கூடுதலாக ராணுவ ஹெலிகாப்டர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். தாமிரபரணி ஆற்று உபரி நீர் புகுந்துள்ளதால் ஸ்ரீவைகுண்டமே துண்டிக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள நவலட்சுமிபுரம் பகுதி வெள்ள நீரால் சூழப்பட்டு தனி தீவு போல துண்டிக்கப்பட்டுள்ளது. சுமார் 300 குடும்பங்கள் அப்பகுதியில் தவித்து வரும் நிலையில் இதுகுறித்து நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா தரும் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு 2 தினங்கள் கொட்டி தீர்த்த கனமழையால் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள் தனி தீவு போல காட்சியளிக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கு நாமே நேற்றிலிருந்து வர முயற்சி செய்தோம். ஆனால் நம்மால் இந்த பகுதியை நெருங்கக்கூட முடியவில்லை. ஏனென்றால் சாலை மார்க்கமாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளும் வெள்ள நீரால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள நவலட்சுமிபுரம் பகுதியில் தான் இருக்கோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர் வசித்து வராங்க. இந்த பகுதியில் தாமிரபரணி ஆறிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கு வந்து அதிலிருந்து வெளியான நீரும் அதே போல் சுற்று வட்டார பகுதியில் உள்ள கம்மாய்கள் உடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து வந்த நீரும் முழுமையாக இந்த பகுதியை சூழ்ந்து இந்த பகுதியே தனித்து விடப்பட்ட தீவு போல காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு குடியிருப்புகளிலும் தண்ணீர் வந்து கழுத்தளவிற்கு நின்ற நிலையில் தற்போது தண்ணீர் வடிந்துள்ள நிலையிலும் தற்பொழுது இடுப்பளவுக்கு தண்ணீரில் தான் இந்த பகுதியை சேர்ந்த
சேர்ந்த மக்கள் தத்தளித்து வருகின்றனர். குறிப்பாக 2 தினங்களாக மீட்பு படையினர் இந்த பகுதிக்கு வராததால இப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களே இந்த பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பாக இடத்திற்கு அழைத்து சென்றதாகவும் இந்த பகுதி மக்கள் கூறுறாங்க. வீட்டில் குழந்தைங்களை எல்லாம் வச்சுட்டு எவ்வளவு சிரமப்பட்டீங்க? ஏன்னா மழை வந்து வரலாறு காணாத அளவுக்கு பெஞ்சிருக்கு. இடைவிடாமல் 2-3 தினங்கள் கொட்டி தீர்த்தது. நீங்க என்னென்ன மாதிரியான குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க? இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. என்ன நடவடிக்கை உங்களுக்கு இப்போ தேவைப்படுது? தண்ணியில் வச்சுட்டு குழந்தைங்களை எங்கே கூட்டிகிட்டு போவேனே தெரியாமல் இன்னும் தண்ணியில் இருந்து பிள்ளைங்கள்லாம் குளிருதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுறாங்க. எங்களுக்கு இப்போ அந்த பிள்ளைங்க பசின்னு கேட்டால் கூட எதுவும் வாங்கி கொடுக்க எதுவுமே கொடுக்க முடியாத நிலமையில தான் இருக்கும். இந்த வெள்ளம் வரும்னு சொல்லி முன்னுக்கூட்டியே குளம்லாம் உடைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் முன்னுக்கூட்டியே எங்கேயும் நவுண்டிருப்போம். எதுவுமே சொல்லலை. அவங்க சொல்லியிருந்தா வந்து முன்னுக்கூட்டியே அறுவைக்கு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் வெளியே வந்திருப்போம். எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க எல்லாமே சாப்பிடாம பட்னியே இப்போ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். நாங்கள் இன்னும் தண்ணியை விட்டு வெளியே போக முடியல. எங்களால் தண்ணியை மீட்டு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமா, இப்போ இந்த பகுதியில் உங்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய பணி என்ன? என்னென்ன பொருள்கள்லாம் சேதடைஞ்சிருக்கு? வீட்டுள்ள இருந்த பாத்திரம் போட்டு அவ்வளோ அரைச்சிட்டு போயிட்டு பச்சை பிள்ளைக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்க முடியல, ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்க முடியல. இந்த முதியோருக்கு ஒரு இந்த பெரிய பெரிய ஆளுக்களுக்கு இந்த பச்சை பிள்ளைக்கு ஒரு காப்பி கூட கொடுக்க முடியல. 3 நாளாச்சு எங்கள் ஊர் சோறு கறியை ஏதாவது தொட்டு. இந்த படகு இல்லாமல் இந்த பகுதி மக்களை எப்படி இங்கேருந்து கூட்டிகிட்டு வெளியில் வந்தீங்க? நாங்கள் கூட்டிகிட்டு வந்தது காரணம் இந்த கட்டில் போடுவோம்ல பெட்ஷீட்டு, அது வச்சு இந்த டீப் இருக்குல்ல அந்த டீப் வச்சு 3-4 டீப் வச்சு 10 பசங்க சுற்றி நின்று அவ்வளோ ஒரு 4-5 2 ட்ரிப்பாக 2 ட்ரிப்பு அங்கே போவோம், 2 ட்ரிப்பும் கருவானுவேன், 2 செட்டாக போய் வாலிய பசங்க பூரா மீட்டு வந்திருக்கான். இதுவரையும் காவல்துறை அதிகாரியும் சரி மற்றவங்களும் சரி யாருமே எந்த அதிகாரியும் வந்து எட்டி பார்க்கல. எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை, எந்த உதவியும் தரலை. எங்கள் மக்களை காப்பாற்ற முடியாமல் துவைக்கும். இன்னும் தாமரை குளத்தை உடச்சி விட்டாங்க. இங்கே உள்ள தண்ணி ஆத்தண்ணி எல்லாமே 4 கரை எங்களை சுற்றி சூழ்ந்துட்டியா. ஒரு உப்பு வாங்கி சுடு தண்ணி காய்ச்சி குடிக்க கூட வழி இல்லாத நிலைமைக்கு ஆகிட்டோம். ஐயா, தயவு செய்து நீங்கள் எங்களை காப்பாற்றுறதா இருந்தால் இன்னும் தாமிரபரணி ஆற்றுல தண்ணி திறக்காங்கங்க. இனிமேல் திறந்தா எங்கள் ஊரே அழிஞ்சிரும். இப்போ 10-15 வீடு கீழே விழுந்துட்டு, ஓட்டு வீடு விழுந்துட்டு அதில் இருந்த ஜாமான் புல்ல அரிச்சிட்டு போயிட்டு எல்லார் வீட்லேயும் ஒரு பொருள் கிடையாது. இந்த தண்ணி வற்றின பிறகு 300 குடும்பம் இருக்குது. அவ்வளோ வீட்டை நீங்கள் படிப்படியாக ஏறி பாருங்கள். ஒரு வீட்லேயாவது நாங்கள் சொன்னதில் தப்பு இருந்தால் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுறோம் ஐயா. குறிப்பாக இந்த அம்மா பேசுனதை கேட்டிருக்கலாம். பச்சை குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட வழி இல்லை, ஒரு உப்பு வாங்கி கஞ்சி வைத்து சாப்பிடக்கூட வழி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பகுதி மக்களை வந்து யாருமே கண்டுகொள்ளலை. அதனால் இனியாவது இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியை தனி கவனம் செலுத்தி உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்ந்துள்ள நீரை வந்து வெளியேற்றணும். மேலும் தாமிரபரணி ஆற்றங்கரையிலிருந்து மேலும் வந்து தண்ணீர் திறக்கப்பட்டால் இந்த பகுதி முழுமையாக இல்லாதபடி ஆகிவிடும். அதனால அதை வந்து தண்ணீர் திறப்பதை யோசித்து வந்து பார்க்கணும். இந்த பகுதி மக்களை மீட்டு விரைவில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். இந்த பகுதி மக்களுடைய துயர் தொடக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நவலட்சுமிபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் ஷேக் அப்துல்லா, சன் நியூஸ். வைகை அணை நிரம்பியதை அடுத்து உபரி நீர் திறந்துவிடப்படுவதால் கடல் போல் காட்சியளிக்கும் வைகை ஆற்றில் 2 கரைகளையும் தொட்டு செல்லும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. கடந்த சில நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் வைகை அணை முழு கொள்ளளவை எட்டி வருகிறது. 71 அடி உயர வைகை அணையின் நீர்மட்டம் 69.33 அடியாக உயர்ந்ததை அடுத்து உபரி நீர் திறக்கப்பட்டு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,145 கன அடியாக உள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 3,169 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. வெளியேறும் உபரி நீரும் தொடர்ந்து கொட்டிய மழை நீரும் சேர்ந்து வைகை ஆற்றின் 2 கரைகளையும் தொட்டபடி வினாடிக்கு 5,000 கன அடி தண்ணீர் பாய்ந்து செல்கிறது. பொங்கும் நுரையுடன் ஆற்றில் தண்ணீர் செல்வதை ஆற்றுப்பாலத்தில் இருந்து ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். வைகையில் தண்ணீர் அதிகமாக செல்வதால் பொதுமக்கள் கரைக்கு அருகே போவதையும் செல்ஃபி எடுப்பதையும் தவிர்க்குமாறு போலீசார் எச்சரித்து வருகின்றனர். தண்ணி அதிகமாக போகுது, உள்ள தவறி விழுந்துடணும் அதிகமாக. அதனால யாரும் இங்கே வந்து நிற்காதீங்க, வேடிக்கை பார்க்காம எல்லாரும் வந்து ரோட்டிலே போயிட்டு வாங்க. வைகையில் கரை புரளும் வெள்ளத்தால் அழகர் ஆற்றில் இறங்கும் இடமும் நீரில் மூழ்கியது. மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து கோரிப்பாளையம் வழியாக ஆரப்பாளையம் வரை செல்லும் ஸ்மார்ட் சிட்டி சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள
கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி உள்ளிட்ட பகுதிகளில் பருவமழை ஏற்படுத்திய பாதிப்பால் தலைவன் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களில் விளைநிலங்களில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த 800 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகரின் 60வது கூட்டத்தில் உள்ள அனல் மின் நிலைய பணியாளர்களின் குடியிருப்பில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் தவித்த 1000க்கும் மேற்பட்ட மக்களை கடலோர பாதுகாப்பு படையினர் மோட்டார் படகுகள் மூலம் மீட்டனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் குமரேசன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். வெள்ளம் புகுந்த இந்த பகுதியானது ஒரு தீவு பகுதி அல்ல. இது தூத்துக்குடியில் பெய்த கனமழையின் காரணமாக இந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இது மாநகரின் மையப்பகுதியில் 60வது வார்டில் அனல் மின் நிலையத்திற்கு எதிரே உள்ள அந்த அனல் மின் நிலைய குடியிருப்பு பகுதியாகும். இங்கு 1020 வீடுகள் இங்கு இருக்கின்றன. அதாவது 45 அடுக்குமாடி குடியிருப்புகள். இந்த குடியிருப்புகளில் ஒரு குடியிருப்பில் 16 வீடு என்ற வகையில் தான் இங்கு மக்கள் குடியிருந்துள்ளார்கள். சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் குடியிருக்கிறார்கள். அதாவது அனல் மின் நிலைய பகுதியில் 5 யூனிட் செயல்பட்டு வருகிறது. அந்த 5 யூனிட் பணியாற்றக்கூடிய களப்பணியாளர்கள் முதல் கொண்டு மேற்பார்வை கண்காணிப்பு பொறியாளர் வரை இங்கு குடியிருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த கனமழை காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக கடந்த 2 நாட்களாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு மாடியிலும் உள்ள மக்கள் அனைவருமே மாடி பகுதிக்கு சென்று அவர்கள் வசித்துக் கொண்டிருக்க இந்த காட்சி தான் 2 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன பாதிப்புகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் என்பது குறித்து அவர்களிடமே கேட்போம். சார், இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வரலாறு காணாத அளவு மழை தூத்துக்குடியில் பெய்திருக்கு. இப்போ உங்க குடியிருப்பு பகுதியை பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வெள்ளம் சூழ்ந்த பகுதியாக காட்சியளிக்குது. நீங்க என்னென்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை சந்திச்சிங்க? தண்ணி எல்லாம் மின் மோட்டர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது. மின்தடை ஏற்பட்ட உடனே அதுக்குண்டான டீசல் ஜென்ரேட்டர் ஓடாமல் அதுக்குண்டான ஏற்பாடுகள் எதுவுமே இந்த நிர்வாகம் செய்யவே இல்லை. மேல்மை தலைமை நிர்வாகம் சொல்லியும் கூட கேமோன் நிர்வாகம் அதுக்குண்டான எந்த ஒரு முன்னெச்சரிக்கையாக செய்யாமல் இரவு 12 மணிக்கு மேலே அதை கொண்டு வந்ததுனால இதில் தண்ணீர் எல்லார் குடியிருப்புக்குள்ளேயும் உள்ளே புகுந்து அனைவரும் வீட்டில் உள்ள குடியிருப்பை பூட்டிட்டு பள்ளிக்கூடத்தில் தஞ்சம் புகிற அளவுக்கு ஆகிட்டு நேற்று மாவட்ட கலெக்டர் தாமிரபரணி ஆற்றில் தண்ணியை திறந்து விட்ட நிலையிலும் கூட முன்னெச்சரிக்கை எதுவும் எடுக்காத காரணத்தினால அந்த ஓடை உடஞ்சி வக்கீல் ஓடையிலேருந்து வரக்கூடிய கோரம்பலத்திலேருந்து வரக்கூடிய தண்ணீர் ஃபுல்லாகவே முகாம் 1 ஃபுல்லாக நிறைஞ்சி முகாம் தளத்துக்குள்ளேயும் கட்டடங்க அந்த பிளாக்குக்குள்ளேயும் தண்ணி ஏறி பிளாக்கில் உள்ள எல்லா வீடுகளிலையும் தண்ணீர் புகுந்து விட்டது. எல்லா பொருட்களும் லட்சக்கணக்கான பொருள் நாசமாயிட்டு. சார், நீங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை அனுப்புறீங்க? இப்போ உங்கள் பொருளை காப்பாற்றுறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்க சார்? கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் கடுமையான பாதிப்பு. மொத்தம் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பாதிச்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, மற்ற அவங்களுடைய உபயோகமான பொருட்கள் அனைத்தும் சேதமடைஞ்சிருக்கு. பல லட்சம், ஒவ்வொருவருக்கும் பல லட்சம் சேதம் அடைஞ்சிருக்கு. அவங்கள மீட்டு கொள்வதற்கு நிர்வாகம் விரைவான முயற்சிகளை மேற்கொள்ளணும். சார், இப்போ ஆக்சுவலாக இது ஒரு திடீர்னு பெய்த மழை. கிட்டத்தட்ட ஒரு 90 சென்டிமீட்டர் அளவு இந்த மழை பெய்திருக்கு. இதன் காரணமாக தான் இன்னைக்கு தூத்துக்குடியே ஒரு தண்ணீரில் மிதக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் நீங்கள் குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரியான சிரமங்களை அனுபவிக்கிறீங்க? ரொம்ப சிரமமாக இருக்குது. அதோட பொம்பளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நேரத்திலிருந்து இயற்கை உபாதைகளோட சரி பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு சாப்பாடு கூட வேண்டாம், அந்த தண்ணி வெளியேறிச்சினாலே போதும், ரொம்ப நிம்மதியாக இருப்போம். டைப் 1, டைப் 2, டைப் 3 எல்லாத்துலேயும் ஃப்ளோர் தண்ணி நல்லா போய்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு காம்பவுண்ட் வால் உடஞ்சிட்டு அதில் தண்ணி வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணி நேராக நாங்கள் ஃப்ளோட்டி பண்ணியிருக்கணும். இந்த காம்பவுண்ட் வால் தண்ணி இவ்வளோ இடைஞ்சிருக்கணும். அதிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா வீடும் கீழ் வீட்டிலேருந்து எல்லாமே தண்ணி ஃப்ளோரை மேலே வருது. அதை நமக்குள்ள நெஞ்ச அளவுக்கு தண்ணி திடீர்னு வந்துட்டு அதில் பார்த்துட்டிங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜு கிச்செலாம் மிதக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ எங்களுக்கு இமிடியேட்டாக தண்ணி வெளியே போகிறதுக்குரிய வழியை பார்க்கணும் சார். இங்கே உடச்சி விட்டுக்கோ, அங்கே தண்ணி போக மாட்டேக்கு, அங்கே உடச்சிக்கோ தண்ணி போக மாட்டேக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்க முடியும். அந்த தண்ணி போக மாட்டேக்கு. மற்றவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சார். இப்போ என்ன செய்யணும் ஒரு கேள்விக்குறியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அதாவது இந்த குடியிருப்பு வாசிகளை பொறுத்தவரை ஒரு கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 2 நாட்களாக அவர்கள் ஒரு சொல்லுனா துயரத்தில் ஆளாகி இருக்கார்கள். எனவே உடனடியாக மாநகராட்சி நிர்வாகமும் அதே போல அரசு அதிகாரிகளும் தங்களை பார்த்து இங்கு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், தங்களுக்கு உணவுகளை வழங்க வேண்டும், நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மருதாச்சந்திரனுடன் SD குமரேசன்.
ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து நடந்தே சென்ற நூற்றுக்கணக்கான ரயில் பயணிகளுக்கு கிராம மக்கள் ஒன்றிணைந்து உணவு வழங்கியதோடு வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தது பேரிடர் துயரத்தில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மழை வெள்ளத்தால் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட திருச்செந்தூர் விரைவு ரயிலில் சிக்கிய பயணிகள் அங்குள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டனர். 3 நாட்களாக வெள்ளம் குறையாத நிலையில் ஏராளமானோர் தங்களது ஊர்களுக்கு தண்டவாளம் வழியாகவே நடக்கத் தொடங்கினர். குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்டோர் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்தே தாதான்குளம் ரயில் நிலையத்தை அடைந்த போது அவர்களுக்கு உள்ளூர் மக்கள் குடிநீர், பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்களை வழங்கி உதவினர். ரயிலில் போய் ஏறி உக்காந்தோம். ஒரு இது கூட ஒரு தப்பிட்டு கூட நவரில் பட்டுன்னு நின்று போச்சு. அங்கே பாளையம் உடஞ்சிருத்துருவேன். அப்படியே அந்த மழையில் காற்று மழையில் வாரி எடுத்துக்கணும் வந்து இங்கே ஒரு பண்ணையில் விட்டாங்க. அந்த பள்ளிக்கூடத்து வேன் இது ரூமில் விட்டு அதுக்கு பிற்பாடு அங்கே ஒருத்தவங்க நாங்கள் கொஞ்சம் காசு கொடுத்து கஞ்சி காய்ச்சி ஊற்றினாங்க. அவங்க புண்ணியத்தை ஏற்றுக்குனாங்க, கஞ்சி காய்ச்சி ஊற்றினாங்க. இப்போ 2 நாள் வரையும் தங்கியாச்சு. இது அங்கேருந்து கிளம்புறதுக்கு எந்த மூவ்மெண்ட்டுமே பண்ணலை. இதுக்கப்புறம் நாங்களே கிளம்பிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இதுலேயே வந்துகிட்டு இருக்கோம். ஒரு 7-8 கிலோமீட்டர் தாண்டி இப்போ இதுலேயே நடந்து வந்திருக்கோம். தண்ணி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் நடந்து வந்தப்போ ஃபுல்லாக ரோடெலாம் அரிச்சு போச்சு. ரோட்டில் தண்ணியை கிராஸ் பண்ணி தான் வந்தோம். இப்போ அங்கே பஸ் வருதுன்னு பார்த்தா இன்னும் 3 நாள் ஆகும். இன்னும் இது வரைக்கும் கரண்ட்டெல்லாம் கிடையாதுங்க. அங்கேருந்து நாங்கள் பார்த்தோம், வெயிட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப பிரச்சனை அப்படின்னாங்க. நாங்கள் அதனால் ரயில்வே ட்ராக்லேயே வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 1 மணி இருக்கும். அங்கேருந்து நடந்தே வந்துட்டோம். இந்த ட்ராக்கில் வந்தால் தான் எங்களுக்கு சிரமம். சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகு அவர்கள் அனைவரையும் ஆட்டோ, மினி சரக்கு வாகனம் உள்ளிட்ட உள்ளூர் வாகனங்களில் ஏற்றி அருகில் உள்ள செய்துநங்கலூர் பேருந்து நிலையத்திற்கு கொண்டு சேர்த்தனர். அங்கிருந்து ரயில் பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். வானிலை ஆய்வு மையம் அதிகனமழை எச்சரிக்கை தான் விடுத்ததாகவும், ஆனால் ஒரே நாளில் மழை பெய்ததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட இடங்களில் ராணுவம், கப்பற்படை வீரர்கள், தமிழ்நாடு காவல்துறையினர், பேரிடர் மீட்பு குழுவினர் என 1350 பேர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். இதுவரை 16,000 பேர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், படகுகள் செல்ல முடியாத இடங்களுக்கு ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு விநியோகம் மற்றும் மீட்பு பணிகள் தொடருவதாக குறிப்பிட்டார். பல கிராமங்களில் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் போன்ற நகரங்களில் நேரடியாக நம்ம இன்றைக்கு கூட படகு மூலமாக போக முடியல. ஸோ காலையில் இந்த ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு 9 ஹெலிகாப்டர்ஸ், அதாவது ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் கோஸ்ட் கார்டு, இவங்க 9 ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு 11 நடை மூலமாக ஒரு 13,500 கிலோ சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம். மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெறும் சூழலில் மறுபுறத்தில் சீரமைப்பு பணிகள் தொடர்வதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தலைமைச் செயலாளர், வானிலை மையம் கணித்து கூறியதை விட அதிக மழை கொட்டியதால் தான் இதுபோன்ற நிலை ஏற்பட்டதாக தெரிவித்தார். சில இடங்களில் என்ன சொல்றது, கன முதல் மிக கனமழை பெய்யும். ஒரு 2 இடங்களில் அதிமிக கனமழை பெய்யும். இதுதான் ஃபோர்காஸ்ட். ஸோ இந்த ஃபோர்காஸ்ட் படி நாங்கள் ரெடி பண்ணது அதிமிக கனமழைக்கு ரெடி ஆகிருந்தோம். இந்த மாதிரி இப்போ மழை பெஞ்சிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், காயல்பட்டினம் பகுதியில் ஒரு 2 நாளில் சுமார் 115 சென்டிமீட்டர் மழை. இந்த மாதிரி மழைக்கு எந்த முயற்சி எடுத்தாலும், கடற்கரையில் கப்பல் இருந்தாலும் கூட அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. மழை வெள்ளத்துக்கு இதுவரை 10 பேர் உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மின் பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் வெள்ளம் சூழ்ந்த இடங்களில் மின் விநியோகம் வழங்கவில்லை என்றும், தண்ணீர் வடியும் இடங்களில் படிப்படியாக மின் இணைப்பு கொடுக்கப்படும் என்றார். நெல்லையில் ஓரிரு நாட்களில் பால் விநியோகம் முழுமையாக சீராகும் எனவும் தலைமைச் செயலாளர் தெரிவித்தார். ஸ்ரீவைகுண்டத்தில் மீட்கப்பட்ட ரயில் பயணிகள் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சிறப்பு ரயில் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ள நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ரயிலில் தவித்து வந்த தங்களுக்கு உதவிய புதுக்குடி, மேலூர் கிராம மக்களுக்கு பயணிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். நமது செய்தியாளர் ஹரி தரும் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம்.
பெரும் சிரமத்திற்கிடையே ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு அருகில் இருந்த ரயிலில் சிக்கிக்கொண்ட பயணிகளை இன்று மீட்கப்பட்டு வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்கிருந்து அவர்கள் மதுரை ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து சென்னைக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு மேலாக ஒரு பெரும் சிரமத்தை மேற்கொண்டு தற்பொழுது அவர்கள் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் முழுவதுமாக மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகள், மருந்துகள் போன்றவற்றை அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டு அவர்கள் தற்போது இந்த ரயில் மதுரை புறப்பட தயாராக உள்ளனர். குறிப்பாக 6 பேருந்துகளில் 400க்கும் அதிகமானோர் இந்த ரயில்களில் பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பெரும் நிம்மதி பெருமூச்சை இந்த ரயில் பயணிகள் ஒரு நிம்மதி பெருமூச்சை விட்டிருக்கின்றனர். குறிப்பாக அவர்கள் கடந்த 3 நாட்களாக ஸ்ரீவைகுண்டத்திலேயே ரயில்களில் நின்று பெரும் அவதிக்குள்ளான ஒரு சூழலில் தொடர்ச்சியாக அங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் தான் அவர்களுக்கு ஒரு உதவிகளை செய்ததாக இந்த ரயில் பயணிகள் பெரும்பாலான குறிப்பாக குழந்தைகள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பினருமே பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு சூழலில் தற்போது இந்த வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு இங்கிருந்து அவர்கள் மதுரை புறப்பட தயாராக இருக்காங்க. நீங்கள் 3 நாளாக அந்த ரயிலில் இருந்தீங்க, எந்த அளவுக்கு ஒரு சிரமத்தை மேற்கொண்டிருந்தீங்க? சரியான லைட்டு கிடையாது சார், ஒரு தண்ணி வசதி கிடையாது, சாப்பாடு வசதி கிடையாது, ரொம்ப சிரமப்பட்டோம் சார். நாங்கள் உணவு உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதி எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் தான் கடந்த 3 நாட்களாக அவர்கள் கடந்திருக்கக்கூடிய சூழல் இருந்தது. இவ்வாறாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கடும் அவதிக்குள்ளான ஒரு நிலையில் மிக மோசமாக முதியவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக அவதிக்குள்ளானர். தற்போது இங்கே இருக்கக்கூடிய ஒருவருக்கப்போ வயசானவங்களாம் ரொம்ப சிரமத்தை எதிர்கொண்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். எந்த மாதிரியான சிரமத்தெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டீங்க? சுகர் பேஷண்ட்டு, முழுவாம இருவை எல்லாமே ரொம்ப அவசரப்பட்டாங்க. குழந்தைக்கு பால் இல்லாமல் வேறு இருந்துங்க. இந்த பக்கத்து ஊரில் தான் வந்து சாப்பாடு, இந்த பால் எல்லாமே வாங்கி காசு எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. அந்த மக்களுக்கு வந்து அந்த ஊருக்கு வந்து நல்லா செய்யணும், அரசு செய்யணும், அது ஒன்று இருந்தால் போதும் சார். இவ்வளோ அவசரப்பட்டு வந்துட்டோம். ஏதோ இவ்வளோ வெளியே வந்து கிளம்பி வந்துட்டாங்க. சாப்பாடு கிடையாதுங்க, ஒரு தண்ணி கிடையாது, ஒரு டீ குடிக்க வழி கிடையாது, கால் பூரா புண்ணாகி போச்சு, நல்லா நடக்க முடியல. திருப்பூர் வரைக்கும் போகணும், எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து மதுரை போய் தான் மாறணுங்கிறாங்க, மதுரை போய் தான் மாறணும் அடியும். 3 நாட்கள் ஒரு கடும் துன்பத்தை கடந்து தற்போது வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் வந்திருக்கக்கூடிய பயணிகள் இன்னும் சற்று நேரத்தில் மதுரைக்கு செல்ல உள்ளார்கள். அங்கிருந்து அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அழைத்து செல்லப்பட உள்ளார்கள். பெரும் சிரமத்திற்கே அவர்களுடைய பயணம் இந்த வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்தில் முடிந்து மகிழ்ச்சி பயணமாக இதற்கு பிறகு தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் ஹரிஹரன். தூத்துக்குடி எல்லைப் பகுதியில் உள்ள பாரதி நகர், காமராஜர் நகர், குமரன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்த நிலையில் பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி தங்களது சொந்த ஊர்களுக்கும் உறவினர் வீடுகளுக்கும் அனுப்பி வருகின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் மகாராஜா பாண்டி அளித்த தகவல்களை பார்க்கலாம். தூத்துக்குடியில் மழை விட்டாலும் கடந்த 2 நாட்களாக கொட்டி தைத்த மழை காரணமாக தூத்துக்குடி முழுவதுமே வெள்ளக்காடாக தான் காட்சி அளிக்கிறது. இன்று தூத்துக்குடி நகரம் முழுவதுமே தண்ணீர் வடியாமல் இது குடியிருப்பு முழுவதுமே தண்ணீர் சூழ்ந்துதான் இருக்கிறது. தற்போது நாம் தூத்துக்குடியில் பாரதி நகர், காமராஜர் நகர், குமரன் நகரை இணைக்கக்கூடிய பிரதான சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு இடுப்பளவு தண்ணீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் 2 நாட்களாக வீட்டில் முடங்கி இருந்தார்கள். இந்த தண்ணி வடியவில்லை. இதனால் இன்று மழை விட்டிருக்கு. மழை விட்டாலும் தண்ணீர் வடியவில்லை. இதனால் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தண்ணீருக்கு வழி இல்லை, பாலுக்கு வழி இல்லை. எனவே இந்த தாங்கள் தங்கியிருக்கும் இடத்தை விட்டு அவர்கள் தங்களது சொந்த ஊருக்கு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியில் 3 நாட்களாக மழைநீர் சூழ்ந்து இருப்பதால் தங்களது வீடுகள் இருக்கும் மழைநீர் வடியும் என்று அவர்கள் ஒரு நம்பிக்கையுடன் இருந்தார்கள். ஆனால் மழை விட்டுருச்சு, தண்ணீர் வடியவில்லை. இது குறித்து இந்த பகுதியில் இருந்து இடுப்பளவு தண்ணீரில் அவர்கள் நீந்தி நடந்து சென்று அவர்கள் கரையோரம் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம், அம்மா நீங்கள் கை குழந்தையுடன் ஒரு சோகமாக தான் நீங்கள் இந்த வெளியே வந்திருக்கீங்க, எதுக்கு, எங்கே காரணம், எங்கே போகிறீங்க? நாங்கள் 2 நாள் இருந்தோம். தண்ணி, சாப்பாடு, பிள்ளைங்களுக்கு பிஸ்கட்டு, பால் எதுவுமே இல்லாதனால தண்ணியும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதனால எங்களால் இருக்க முடியாதனால நாங்கள் சொந்த ஊரை பார்த்து போகிறோம். எங்களுக்கு வேறு வழியும் இல்லை. அங்கே போய் தண்ணி இங்கே குறையிற தண்டிக்கு அங்கே இருக்கணும். அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வர வேண்டியதான். என்ன செய்ய, எங்கள் வீட்டில் எல்லா பொருளும் எல்லாமே போயிருச்சு, ஒன்றுமே இல்லை, போடுறதுக்கு ட்ரெஸ் கூட இல்லை.
அம்மா இந்த தண்ணீரை நீந்தி வந்துட்டு மறுபடியும் உங்கள் குடியிருப்பு பகுதி ரொம்ப சோகத்தோடு நின்று பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏம்மா விட்டு போக மனசு இல்லையா? ஆமாம் சார், எங்கள் சொந்த ஊரை விட்டு போக மனசு இல்லை சார். அதனால சார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி குறையிற மாதிரி இல்லை, தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது, கரண்ட் வேறு இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். நைட்லாம் பிள்ளைங்களை வச்சு சாப்பாடுலாம் கிடையாது சார். அம்மா நீங்கள் எங்கேம்மா போகிறீங்க? பையெல்லாம் உடம்பெல்லாம் வச்சுருக்கீங்க, எங்கே போகிறீங்க? வார்டு மெம்பர் தான் நானும். இங்கே இருக்க முடியல. பையன் இருக்கிறான், டெஸ்ட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நாங்களாவது பொம்பளையால் வீட்டை விட்டு வெளியே இறங்கவே முடியல. வெளியே இறங்கினா ஆள் முங்கிடுவோம். இப்போ தப்பிச்சம் பொழைச்சோன்னு வந்திருக்கிறோம். வந்து ஊருங்களுக்கு போவோன்ட்டு வாரோம். வழி இல்லை, பஸ்ஸும் இல்லை, எப்படி போகன்னு தெரில. 2 நாளாக சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. இவ்வளோ சமாளித்தோம், முடியாது. சரி ஒரு 10 நாளைக்கு எங்கேயாவது போவோம் அப்படின்ட்டு போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த பாரதி நகர் பிரதான சாலையில் வந்து கண்ணுக்கு எட்டிய தூரமே வந்து தண்ணீர் தான் சூழ்ந்திருக்குது. அந்த சூழ்ந்திருக்கும் தண்ணியில் வந்து பொதுமக்கள் வந்து சாரையாக இது மெயின் ரோட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மெயின் ரோட்டுக்கு வரும் மக்கள் வந்து வெளியூரில் தங்கணும், அதே மாதிரி நம்ம நண்பர்கள் உறவினர் வீட்டில் தங்கணும். அதற்கு தேவையான உடைமைகளை வந்து அவங்க எடுத்து வச்சுருக்காங்க, கையில் அதையும் கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து எங்களது பகுதியில் வந்து ஏராளமான இது முதியவர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை வந்து மீட்கிறதுக்கு படகுகள் வேணும். அதே போல் வந்து எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் உள்ள வாங்க. எங்களுக்கு வந்து பால், தண்ணி, பிரெட்டு போன்ற அத்தியாவசியமான பொருட்களை எங்களுக்கு கொடுங்க. எங்களை மீட்கிறதுக்கு வேறு வழி தெரியல, எங்களுக்கு மீட்கிறதுக்கு ஏதாவது வந்து வாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த மக்கள் அனைவருமே வந்து வைக்கிற ஒரே கோரிக்கை அதுதான். எங்கள் பகுதிக்கு வாங்க, மீட்பு பணியை மேற்கொள்ளுங்க, இங்கே இருக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான உணவுப் பொருட்களை கொடுங்க அப்படின்ட்டு இந்த தண்ணீர்லேயும் அவங்க வந்து ஒரு கண்ணீர் மல்க கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒளிப்பேர் வெங்கட்டுடன் சன்சிரிக்காக மகாராஜா பாண்டி. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை வெள்ளம் வடிந்து அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே வர தொடங்கியுள்ளனர். மீதமுள்ள இடங்களிலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. நெல்லையில் சந்திப்பு மற்றும் பழைய பேருந்து நிலையம் போன்ற பகுதிகள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. பழைய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் காட்டாற்று வெள்ளம் போல தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. அப்பகுதியில் கடைகள் மற்றும் வணிக வளாகங்களில் தண்ணீர் புகுந்ததால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று நைட்டு மட்டும் சாப்பிட்டு நேற்று பகல் ஃபுல்லாக பட்டினி தான், வேறு வண்டி வழி கிடையாது, யாரும் கொண்டு கொடுக்க இது கிடையாது. நேற்று அவங்க போட்டில் கொண்டு வந்து சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க, அதுதான் சாப்பாடு. ஆமாம், இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போக முடியல. தண்ணி பூரா கம்ப்ளீட்டாக வற்றி முடித்து போனால் தான் ஆட்கள் போக முடியும், எதுவும் வாங்க முடியும். கடைகள்லாம் எந்த கடையும் கிடையாது. அங்கங்கே தங்கியிருக்கிற ஆட்களுக்கு எந்த ஒரு சாப்பாடு எதுவும் இப்போதைக்கு கிடையாது. கடை ஃபுல்லாகவே எனக்கு வந்து மூழ்கிடுச்சு அப்படின்ட்டு நான் இப்போ இதில் தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்க எனக்கு இதை கிராஸ் பண்ணி போக முடியாதுல்ல, எனக்கு ஃபுல்லாக நஷ்டம்தான். இப்போ நான் வீட்லேயும் எனக்கு ஃபுல்லாக தண்ணி. நெல்லை நகரின் ஒரு சில இடங்களில் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே வர தொடங்கியுள்ளனர். சிந்து பூந்துறையில் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கும் மழைநீர் இன்னும் வடியவில்லை. தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 6ஆம் பண்ணை, நடுவங்குறிச்சி, அகரம் உள்ளிட்ட பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் அந்தோணியார்புரத்தில் பாலம் உடைந்து 10 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. மழை ஓய்ந்துள்ள நிலையில் பாலத்தை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கான்சாபுரம், ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் வெள்ளமென பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் பேரிடர் மீட்பு படையினர் 625 பேர், 220 காவலர்கள், 168 முப்படை வீரர்களுடன் ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஹெலிகாப்டர் மூலமாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வேண்டிய அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறாரும். ஹெலிகாப்டர் மொத்தம் 6 ஹெலிகாப்டர்கள் இதில் நம்முடைய திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் 6 ஹெலிகாப்டர்கள் இங்கே அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 6 டன் வரைக்கும் நம் உணவுப் பொருட்களை வழங்குகிற அந்த பணியை ஹெலிகாப்டர் செய்திருக்குது. தென்காசி மாவட்டத்தில் பெய்த அதிகன மழையால் 7000 ஏக்கரில் நெல் மற்றும் 18000 ஏக்கரில் மற்ற பயிர் வகைகள் சேதமடைந்துள்ளன. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை 3வது நாளாக நீடிக்கிறது. ஆலங்குளம் அருகே சிவலிங்கபுரம் பகுதியில் மானூர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. கால்வாயில் இருந்து வெளியேறும் தண்ணீர் விளைநிலங்கள் வழியாக சிற்றாற்றுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதால் 1000 ஏக்கரில் வாழை மற்றும் நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளன. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் நாளை முதல் ரயில்கள் அனைத்தும் இயக்கப்படலாம் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் அறிவரசு அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம்.
நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் புகுந்தது. நெல்லை மாநகர பகுதிகளில் தாமிரபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாலும் தொடர்ந்து மழை பெய்து வந்ததினாலும் குடியிருப்புகளுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்தது. இந்த நிலையில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் வெள்ள நீர் புகுந்ததினால் கடந்த ஞாயிறு இரவு முதலே நெல்லை சந்திப்புக்கு வரக்கூடிய ரயில்கள் நிறுத்தப்பட்டன. அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், நெல்லை எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் விரைவு ரயில் உள்ளிட்ட பல்வேறு ரயில்களும் கடந்த 2 தினங்களாக நிறுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது நெல்லை ரயில்வே நிலையத்திலுடைய அந்த வெள்ள நீர்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு அதனுடைய சிக்னல்களும் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. பழுது நீக்கப்பட்ட அந்த சிக்னல்கள் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வந்தவுடன் இன்று இரவில் இருந்தே சோதனை ஓட்டமாக ரயில்கள் விடப்படும் என தெரிகிறது. நாளை முதல் நெல்லை சந்திப்புக்கு வரக்கூடிய அனைத்து ரயில்களும் இந்த மார்க்கமாக செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனவே நாளை முதல் நெல்லை சந்திப்பு வழியாக செல்லும் அனைத்து ரயில்களும் இயக்கப்படலாம் என தெரிய வருகிறது. சன் செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் மை அறிவரசு. கனமழை வெள்ளத்தால் சிக்கி தவிக்கும் தூத்துக்குடியில் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கும் நிலையில் 10க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகளிலும் வெள்ளம் சூழ்ந்ததால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் குணசேகரன் தரும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். மழை வெள்ளத்தால் சிக்கி தவிக்கும் தூத்துக்குடியில் தற்பொழுது ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. வாகனங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. பெரும்பாலான பெட்ரோல் பங்குகள் முழுமையாக தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த பெட்ரோல் பங்குகள் மட்டுமே கடந்த 2 நாட்களாக செயல்பட்டு வந்தன. மேடான பகுதிகளில் இருந்த பங்குகள் மட்டும் செயல்பட்டு வந்திருந்த சூழ்நிலையில் அந்த பங்குகளிலும் இருந்த பெட்ரோல், டீசல் முழுமையாக விற்று தீர்ந்திருக்கின்றது. இதனால் பெட்ரோல் பங்குகளில் விற்பனை நிறுத்தப்பட்டு பங்குகள் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இருசக்கர வாகனங்களில் செல்வோர் ஒவ்வொரு பெட்ரோல் பங்காக ஓட்டி சென்று தங்கள் வாகனங்களுக்கு எரிபொருள் கிடைக்குமா என அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு வாகனங்களுக்கும் கூட இங்கே வந்து பெட்ரோல் கிடைக்காத ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ எங்கேருந்து வரீங்க, எவ்வளோ பங்கு பார்த்துட்டு வரீங்க, பெட்ரோல் கிடைச்சதா? பெட்ரோல் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, அதான் சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் எத்தனை பங்கு பார்த்துருப்பீங்க, என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கரெக்டாக அங்கே சாமி பல்க்லேருந்து பார்த்துட்டு வரோம் லைனாக. ஒரு இடத்துலையும் ஒன்றும் பார்த்த மாதிரி இல்லை, கூட்டம் இருக்குது, தண்ணியாக தான் இருக்குது, பல்கே தண்ணியில் முங்கி போய் இருக்குது. இந்த மாதிரி தூத்துக்குள்ளே நாங்கள் பார்த்ததே கிடையாது. இப்போ நீங்கள் எத்தனை பங்கு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? 4 பங்கு பார்த்துட்டு வரேன் சார். 4 பங்கு பெட்ரோல் பங்கு. ஒரு இடமும் பெட்ரோல்னு சொல்கிறாங்க, வர்றதுக்கு வெள்ளிக்கிழமை ஆகுன்னு சொல்கிறாங்க. அந்த பங்கில் கேட்டதுக்கு. ஆமாம், என்ன சார் தீர்வு இதுக்கு? என்ன தீர்வு சார் பார்க்க போகிறீங்க? வண்டியை நிப்பாட்டு, வண்டி ஓட்ட முடியாமல் சூழ்நிலை இருக்கேன் தூத்துக்குடி. அவ்வளோ மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. ஐயா, இப்போ நீங்கள் எத்தனை பங்கு பார்த்துட்டு வரீங்க, உங்களுக்கு பெட்ரோல் கிடைச்சதா? 6 பங்கு கிடைக்கல, கிடைக்காம அலைகிறோம். இது நம்ம எங்கே தான் போகணுன்னே எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிறது 50 லிட்டரு 50 மில்லி தான் கிடக்கு, கிடைக்கல. நிச்சய பிரேஸ்புரத்துலேருந்து வரேன், தண்ணி எங்கே தான் போகிறோம் எங்கே தான் வாரேன்னே தெரிய மாட்டேங்குது, உணவு கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். இவர்களைப் போலத்தான் பல வாகன ஓட்டிகள் ஒவ்வொரு பெட்ரோல் பங்காக படையெடுத்து சென்று அங்கு கிடைக்காத ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் தூத்துக்குடிக்குள்ளாக வரக்கூடிய வாகன போக்குவரத்து என்பது முழுமையாக தடைபட்டு இருக்கின்றது. இதனால் எரிபொருள் கொண்டு வரக்கூடிய வாகனங்களும் கூட வர முடியாத ஒரு நிலை இருப்பதாகத்தான் இந்த பெட்ரோல் விற்பனையாளர்கள், பங்க் விற்பனையாளர்களும் கூட தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலை சீராவதற்கு, இந்த வெள்ளம் வடிந்ததற்கு பிறகாக வாகன போக்குவரத்து முழுமையாக சீரடைந்ததற்கு பிறகுதான் இது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏவிஎம் சங்கருடன் குணசேகரன். கனமழை, கடல் சீற்றம் காரணமாக தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் சனிக்கிழமை முதல் மீன்பிடி படகுகளை நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் குமரேசன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தூத்துக்குடியில் பெய்த பெருமழை காரணமாக பல்வேறு தொழில்களும் முடங்கியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மக்கள் கடுமையான ஒரு பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். ஏனென்றால் தூத்துக்குடி மாநகரம் மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளும் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிடிக்கும் தொழிலும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்குள்ள இந்த மீன்பிடி துறைமுகத்தில் 250க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் இருக்கிறது. இந்த மீன்பிடி விசைப்படகுகள் கடந்த சனிக்கிழமை முதல் கடலுக்கு செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது
இந்த துணை இயக்குனர் அவர்களின் அறிவிப்பின்படி இந்த மீன்பிடி இந்த படகுகள் அனைத்தும் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. சுமார் 50,000க்கும் மேற்பட்ட இந்த மீன்பிடி தொழிலாளர்கள் மற்றும் அதை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டவர்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். தூத்துக்குடியில் பெய்த பெரும் மழை காரணமாக தூத்துக்குடி பகுதி மட்டுமல்லாமல் ஆத்தூர், ஏரல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த மீன்பிடி துறைமுகத்திலும் மீன்பிடி தொழிலாளர்கள் ஒரு கடுமையான பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். ஏனென்றால் இங்கு 250க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசை படகுகள் இருக்கின்றன. இந்த மீன்பிடி விசை படகுகள் மூலம் 5000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்கள் கடலுக்கு சென்று மீனை பிடித்து வந்து அவர்கள் தமிழ்நாடு அது மட்டுமில்லாமல் கேரளாவுக்கு சென்று விற்பனை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மீன்பிடி தொழில் கடந்த 4 நாட்களாக முடங்கி இருக்கிறது என்ற வகையில் தான் மீன்பிடி தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களிடமே தற்போது நாம் கேட்போம். நாங்கள் கடந்த சனிக்கிழமையிலிருந்து இன்று வரை எந்த மீனவர்களும் யாரும் கடலுக்குள்ளும் செல்லவில்லை. இதனுடைய பாதிப்பு மீனவர்களுக்கு மட்டுமில்லை, மீன் சார்ந்த மீன் எடுத்து விற்போர் வருவோர் அதை சென்று இன்னொரு இடத்தில் கொண்டு போக வாகன ஓட்டியிலிருந்து அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம். நிச்சயமாக இந்த மீன்பிடி தொழிலாளர்களை பொறுத்தவரை கடந்த சனிக்கிழமையிலிருந்து இந்த மீன்பிடிக்க செல்லக்கூடாது என அரசு தடை வைத்ததன் காரணமாக அவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். அதாவது இந்த மீன்பிடி தொழில் கடந்த 4 நாட்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தங்களுக்கு எப்பொழுது மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என்ற அந்த அரசு ஆணை வரவில்லை. எனவே நாங்கள் இன்னும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். ஏற்கனவே தண்ணீரால் கடுமையான ஒரு பாதிப்புக்கு ஆளாக இருக்க நிலையில் எங்களுக்கு தொழிலுக்கும் செல்ல முடியாத நிலை இருக்கின்றது. எனவே அரசு உடனடியாக எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மருதாச்சந்திரனுடன் எஸ்டி குமரேசன். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படை கைது செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு கடற்கரை கிராமங்களில் இருந்தும் தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இருந்தும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை கோவிலான் முனை கலங்கரை விளக்கின் கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறி 14 மீனவர்களை கைது செய்தது. மீனவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் காங்கேசன்துறை கடற்படை தளத்திற்கு விசாரணைக்காக மீனவர்களை அழைத்துச் சென்றனர். அவர்களில் 12 பேரை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 28ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து மீனவர்கள் சிறையில் அடைத்தனர். 2 மீனவர்கள் யாழ்ப்பாணம் தில்லிப்பனை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பல்வேறு கடலோர கிராமங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த மாதத்தில் மட்டும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு இலங்கை கடற்படையினர் மொத்தம் 240 இந்திய மீனவர்களை கைது செய்துள்ளனர். 35 படகுகளை இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரலாறு காணாத பெருமழையால் புரட்டி போடப்பட்டுள்ள தூத்துக்குடியில் அமைச்சர்கள் களமிறங்கி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த பாளையங்கோட்டை சாலை, அரசு மருத்துவமனை பகுதிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். பிரதான சாலையில் இருந்து முழங்கால் அளவு தண்ணீரில் நடந்து சென்று அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த உதயநிதி அங்கு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து பேசினார். பின்னர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளவர்களுக்கு மதிய உணவையும் அவர் வழங்கினார். அப்போது அமைச்சர்கள் நேரு, ஏவாவேலு, கீதா ஜீவன், ராஜகண்ணப்பன் ஆகியோரும் உடன் இருந்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி மருந்து மாத்திரைகள் தேவையான அளவு கையிருப்பு உள்ளதாகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையில் இருந்து நோயாளிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக கூறினார். மிக அதிகமான கனமழை தூத்துக்குடி மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாரமாக ஆய்வு செஞ்சுட்டு வரோம். மருத்துவமனை போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். பேஷண்ட்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்காங்க. தேவையான மருத்துவர்கள் இருக்காங்க. மருந்து மாத்திரைகள்லாம் இருக்குது. இப்போ பெரிய அளவில் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் லைட்டாக ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்குது. அங்கேருந்து பேஷண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அனுப்பிச்சாச்சு. மற்றபடி எந்த விதமான பெரிய பாதிப்பும் கிடையாது. தூத்துக்குடியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நேரில் சென்று ஆய்வு செய்து நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். பல்வேறு கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் சாலைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கூடுதல் ஹெலிகாப்டர்கள் கேட்கப்பட்டுள்ளதாகவும் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். ஸ்ரீவைகுண்டம், ஏரல் பகுதிகளெலாம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து யாருமே போட்லேயோ வண்டிலேயோ போய் அவங்க இருக்கக்கூடியவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு நிலை. சாப்பாடு கூட கொண்டு போக முடியல. அதனால் ஹெலிகாப்டரில் வந்து உணவு அவர்களுக்கு வழங்கிவிட்டு இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து காப்பாற்றி அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க.
மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள முத்தம்மாள் காலனி, ரஹமத் நகர், வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு ஜேசிபியில் சென்று நிவாரண உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்ட அமைச்சர் ஏவாவேலு வெள்ளத்தில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்த கர்ப்பிணியை ஜேசிபி மூலம் பத்திரமாக மீட்டு வந்தார். இங்கிட்டு வாங்கம்மா, பக்கெட்ல வாங்கம்மா, இங்கிட்டு வாங்கம்மா. அம்மா நீங்க இங்கிட்டு வாங்க, அம்மா நீங்க இங்கிட்டு வாங்க சார். ஏறத்தாழ 100 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இப்படி மழை பெய்ததாக இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த முத்தம்மாள் நகர்ன்றது ரோடுக்கு மிக கீழான பகுதியாக இருக்குது. 2 தினங்களாக தொடர்ந்து மழை சூழ்ந்திருக்கிறது. உணவு கூட வெளியே போகிற வழியில்ன்ற காரணத்தால் தான் ஜேசிபி எடுத்து 10 பகுதியாக பிரித்து இது மாதிரி முத்தம்மாள் நகர், பக்கத்தில் ஹவுசிங் போர்டு, ரஹமத் நகர், இது போன்ற 10 இடங்களில் பிரித்து இந்த உணவுகளை வழங்குகிற வேலைகளை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறையின் சார்பாக நாங்கள் செய்கிறோம். நீங்கள் காலையிலேருந்து பார்த்துருக்கீங்க. வீடு வீடாக சில மக்கள் அரசுக்கு நன்றி சொல்லி அங்கேருந்து மேலேருந்து கும்பிட்றாங்க. அதையும் பார்த்தீங்க நீங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்களை மீட்கும் பணிகளில் அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களையும் உடனுக்குடன் வழங்கி வருகின்றனர். நாடாளுமன்ற மக்களவையில் இன்று மேலும் 49 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மொத்த எதிர்க்கட்சி எம்பிக்களின் எண்ணிக்கை 141ஆக உயர்ந்துள்ளது. மக்களவையில் கடந்த 13ஆம் தேதி 2 பேர் உள்ளே குதித்து புகை குண்டுகளை வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு விளக்கம் கேட்டு போராட்டம் நடத்திய எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நேற்று வரை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் மொத்தம் 92 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தனர். இன்று மக்களவை கூடியதும் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீதமிருந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். அவர்களில் 49 பேரை சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொண்டு வந்தார். எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் தேர்தல் தோல்வியால் ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக பிரதமர் மோடியை அவையில் கிண்டல் செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். இதையடுத்து அவையை நடத்திய அகர்வால் 49 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்தார். आपसे अनुरोध किए जाने के पश्चात भी आप निरंतर नियमों की अवहेलना कर रहे हैं, चेयर की अवहेलना कर रहे हैं। ये वास्तव में कोई किसी को भी प्रसन्न करने वाली बात नहीं है, परंतु आपने विवश किया है। बराबर आग्रह के पश्चात भी आप मर्यादा का निरंतर उल्लंघन कर रहे हैं। सारा देश हमको देखता है। विवश होकर के मुझे इन सब नामों को नेम करना पड़ रहा है। நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளிக்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையாகும். ஆனால் விதிகளை மீறி போராட்டம் நடத்தியதாக கடந்த 14ஆம் தேதி மக்களவையில் 13 பேரும் மாநிலங்களவையில் ஒருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். நேற்று மாநிலங்களவையில் 45 பேரும் மக்களவையில் 33 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இன்று மக்களவையில் மட்டும் மேலும் 49 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் திருமாவளவன், கார்த்தி சிதம்பரம், சசி தரூர் உள்ளிட்டோர் அடங்குவர். நாடாளுமன்ற வரலாற்றில் 141 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இதுவே முதல் முறையாகும். எண்ணெய் படலத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கக் கோரி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எண்ணெய் படலம் கலந்து உள்ளதால் கொற்றலை ஆறு மற்றும் எண்ணூரில் பிடிக்கப்படும் மீன்களை மக்கள் வாங்குவதில்லை என்று மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே மிக்ஜாம் புயலுக்கு பிறகு தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் உடனடியாக தங்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி திருச்சினாங்குப்பத்தை சேர்ந்த சுமார் 1000 மீனவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எண்ணூர் விரைவு சாலையில் பேரணியாக வந்த மீனவர்கள் எல்லையம்மன் கோவில் சந்திப்பில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது சமாதானம் செய்ய வந்த காவலர்களுடன் மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.
புற்றுநோய் வரும், கேன்சர் வரும், மற்ற நோய் வரும்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது பொதுமக்கள் யாரும் மீனை வாங்க மாட்டாங்க. மீனுக்கு போற தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவாங்க, மீன் பிடிக்க போறவங்களும் பாதிக்கப்படுவாங்க, அதை நம்பி இருக்கிற குடும்பமும் பாதிக்கப்படும். அந்த பகுதிக்கு மட்டும் நஷ்டஈடு கொடுத்தா அப்ப எங்களுக்கெல்லாம் யார் கொடுப்பாங்க? நாங்களும் அதை நம்பிதான் வாழ்ற. கடலுக்கு போனாதான் எங்களுக்கு பொழைப்பு, இல்லைன்னா எங்களுக்கு பொழைப்பு கிடையாது. இன்னைக்கு நான் வியாபாரம் பண்றேன், வீட்டுக்காரர் கிடையாது. அந்த மீன் வியாபாரம் பண்ணாதான் என்னால பொழைக்க முடியும். எனக்கே அந்த நிலைமைனாக்கா போட்டு வச்சிருக்கிறவங்க லட்சம் கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணி வாங்கி போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை சார்? எங்களுக்கு இது ஒரு தீர்வு கிடைக்கும். மெக்ஜாம் சூறாவளிக்கு பிறகு எண்ணூர் கழிமுக பகுதி முதல் பக்கிங்ஹாம் கால்வாய் வரை வடிகால் நீரில் எண்ணெய் கசிவு காணப்பட்டது. இதனால் கடல் சூழல் பாதிக்கப்பட்டு மீன்களும் பறவை இனங்களும் உயிரிழந்தன. இந்நிலையில் கொற்றலை ஆற்றில் எண்ணெய் படலம் சூழ்ந்ததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாக எண்ணூர் பகுதி மீனவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.